10th எக்கனாமிக்ஸ் லெசன் 2ல் உள்ள பயிற்சி வினாக்கள் பார்க்கலாம். உலக வர்த்தக அமைப்போட தலைவர், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தலைமை இயக்குனர். இந்தியாவில் வந்து காலனி ஆதிக்க வருகை வந்து யார் யார் மூலமாக நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர், டச்சு, ஆங்கிலேயர், டேனிஷ், ஃப்ரெஞ்சு. காட்டின் முதல் சுற்று நடைபெற்ற இடம் வந்து ஜெனீவா, டோக்கியோ, 1940. இந்தியா எப்போது டங்கல் திட்டத்தில் கையெழுத்திட்டது? 1994. 1632 ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் பட்டம் வழங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோல்கொண்டா சுல்தான் தான் இந்த பட்டம் வழங்கிட்டார். கோல்டன் ஃபயர்மேன்கிற பட்டம் வழங்கியிருக்கும். வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி வந்து அறிவித்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1991 அறிவிச்சிருப்பாங்க. அது எப்போன்னா ஜூலை 1991. இந்திய அரசாங்கத்தால் 1991 டேஸ் அறிமுகப்படுத்தப்பட்டது. புதிய பொருளாதார கொள்கை, அதாவது எல்பிஜிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த எல்பிஜி வந்து பார்த்திங்கன்னா லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் இதுதான் சொல்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஒரு நல்ல பொருளாதாரம் டேஸின் விரைவான வளர்ச்சிக்காக அறிமுகப்படுத்தப்படுகிறது. மூலதன சந்தையோட விரைவான வளர்ச்சிக்காக தான் ஒரு நல்ல பொருளாதாரம் அறிமுகப்படுத்தப்படுது. உலக வர்த்தக அமைப்பு ஒப்பந்தம் வந்துட்டு எப்போ அமலுக்கு வந்தது? ஜனவரி 1, 1995. டேஸால் உலகமயமாக்கல் என்ற பதம் கண்டுபிடிக்கப்பட்டது. தியோடோர் லெவிட் அப்படிங்கிறவரால தான் உலகமயமாக்கல்ங்கிற சொல் வந்துட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. பொறுத்துக்க பார்க்கலாம். இந்தியாவில் பன்னாட்டு நிறுவனம் இன்ஃபோசிஸ். இந்தியாவில் இருக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனம் வந்து இன்ஃபோசிஸ். பன்னாட்டு நிதி நிறுவனம் எம்என்சி. உற்பத்தி செலவை குறைக்கும். சுங்கவரி வாணிபம் குறித்த பொது உடன்பாடு காட் 1947 உருவாச்சு. 8வது உருகுவே சுற்று, காட்டோட 8வது உருகுவே சுற்று வந்துட்டு எப்போ நடந்ததுன்னா 1986. உலக வர்த்தக அமைப்பு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் எதுக்காக உருவாக்குச்சுன்னா அயல்நாட்டு வாணிபத்தை செயல்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இது. 1994